வாழ்க சத்குரு. நான் உங்கள் பண்டித் அம்பர். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வராரு. இந்த 8ஆம் இடம் மாமியாரோட இருப்பு இடம்னு சொல்லுவாங்க, மாமியாரோட சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு ரிசர்ச் வீடுன்னு சொல்லுவாங்க, இடம் மாற்றி கடல் தாண்டி போகிற வீடுன்னு கூட சொல்லுவாங்க, திர்கு பாவம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொடுப்பாரு ராகு. மாமியார் வீட்டில் நல்லா பழகிட்டு இருந்தவங்க ஜாகிரதையாக இருங்க. திடீர்னு ஒரு சகுனி உருவாயிடுவான் உங்களுக்கு தெரியாமல். திடீர்னு யாரோ ஒரு வில்லன் உருவாக்கி உங்களோட இல்லற வாழ்க்கையில் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் கிடக்கலாம். உங்கள் குடும்பஸ்தானத்தை ராகு பார்ப்பார். ஸோ இது உங்கள் வார்த்தையால் வக்ரத்தை உருவாக்கலாம். ஜாகிரதையாக இருங்க. கேதுவும் 2ஆம் இடத்துல வர்றதுனால சில ஆப்ஸ்டிக்கல்ஸ் கொடுக்கலாம் குடும்ப வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்து பழகுங்க. மந்திரம் தந்திரம் செய்வின தோஷங்கள் அத்தனையும் 8ஆம் வீடு தான் அதுக்கு அதிபதி. ரிசர்ச்சும் இந்த வீடு தான் அதிபதி. ஸோ இந்த 8ஆம் வீடு நம்மளோட புத்தியை ஸ்திரமும் பண்ணும், புத்தியை கெடுக்கவும் செய்யும். நல்லதும் செய்ய வைக்கும், கெட்டதும் செய்ய வைக்கும். மேற்கொண்டு நம்மளோட வளர்ச்சிக்கு என்னென்ன தடையாக இருக்குதோ நம்ம அடிபட்டு தான் அதை கற்றுக்குறோம். பகுத்தறிவையும் கொடுக்கும். நம்ம எடுத்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நம்மளோட பிரச்சனை என்ன வரப்போகுது, நம்ம என்னென்ன விஷயத்தில் பலகீனமாக ஆக போகிறோம், என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு இல்னஸ் வரப்போகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவன், அதை சரி பண்ணிக்கிறவன் தான் அதி புத்திசாலி. ஜோதிடம் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தருது. நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்மளோட நேரம் சரியில்லைன்னா நம்மளோட புத்தி எப்படி கூர்மையாக்கணும், நம்ம எதில் வீக்காக இருக்கிறோம், அந்த வீக்னஸை எப்படி சரி பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு ஜோசியம் சொல்லித்தருது. ஒரு நல்ல ஜோசியக்காரன் சொல்லித்தரான். ஸோ இது ரகசியமான வீடு. ரிசர்ச் பண்ணுறது, சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணுறது, மறைஞ்ச உலகங்களில் ரிசர்ச் பண்ணுறது, நம்ம ஸ்தூல உடம்புல இருக்கும், சூஷ்ம உடம்புல என்ன உலகம் இருக்குது, ஆவீக உலகம் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடியது தான் ரகசியமான வீடு. வாகனல் வர்றது போகிறது ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. பேசுகிறதுல ரொம்ப நிதானமாக இருக்கணும். கேது அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. தேவையில்லாமல் நம்மளோட வார்த்தைங்களை வக்ரத்தை உருவாக்குவார். அந்த வக்ரத்து மூலியமாக தேவையில்லாமல் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் உருவாகும். ஸோ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அண்ட் ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். இந்த 8ஆம் இடம் ஒரு விதத்தில் அனுபவம், இன்னொரு விதத்தில் பிரச்சனைகள். அதே மாதிரி கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்குது. நம்ம வார்த்தையை சிந்திச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு பேசணுன்னா நம்ம எல்லா விதத்துலேயும் லாபத்தை அனுபவிப்போம். ஸோ ஜாகிரதையாக இருங்க. திருப்பதி போகிறவங்க திருப்பதி போயிட்டு வாங்க, காலஸ்திரி போகிறவங்க காலஸ்திரி போயிட்டு வாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திருப்பதியும் போகலாம், காலஸ்திரியும் போகலாம். 2 இடத்துலையும் போய் சிவ நாராயண தரிசனம் பண்ணால் எல்லாம் மங்களம் உருவாகும். அப்படியும் உங்கள் வாழ்க்கையில் சில ஆப்ஸ்டிக்கல் வருது, உங்கள் ஜாதகத்தில் சில ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு புரியலன்னா நாங்களும் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் பார்த்து சொல்லுவோம். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இதுதான் பிரச்சனை, இதுதான் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் ஏன் பார்க்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போம். நல்லா இல்லைன்னா இதுதான் உங்கள் பிரச்சனை நாங்களே சொல்லுவோம். நீங்கள் வாயை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க சத்குரு.